நல்லவர்களுடைய தோழமையில் இருப்பது. பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்கள், தொழுகையாளிகள், மார்க்க கல்வியை தேடக்கூடியவர்கள், குர்ஆனுடைய விளக்கம் சொல்லப்படும் சபைகள், ரசூலுடைய ஹதீஸுகளுக்கு விளக்கம் சொல்லப்படும் சபைகள், பொதுவாகவே குர்ஆன் ஹதீஸுடைய கல்வியை, மார்க்க கல்வியை போதிக்கும் சபைகள், நல்ல மக்களுடைய தோழமை என்று தன்னுடைய நேரங்களை நல்ல மக்களோடு நாம் என்ன செய்ய வேண்டும், கழிக்க வேண்டும். இதுவும் என்னது, நம்முடைய ஈமானை அதிகப்படுத்தக்கூடிய விஷயம். ஆகவேதான் முஆஸ் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், தன்னுடைய தோழர்கள் சஹாபாவை பார்த்து, தஆல் நுமின் சாஅத்தன், வாருங்கள் சிறிது நேரம் உட்கார்ந்து குர்ஆன் ஹதீஸ் குறித்து பேசி மார்க்க கல்வியை தேடி நாம் முஃமின்களாக ஆகலாம். தஆல் நுமின் சாஅத்தன், வாருங்கள் சில நொடிகளுக்கு மூமின்களாக ஆகலாம். மூமின் ஆகலாம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஏற்கனவே மூமின் தான். அவர்களுடைய அந்த கூற்றில் மூமின் ஆகலாம் என்பதற்கு என்ன பொருள்? தன்னுடைய ஈமானை அதிகரித்துக் கொள்ளலாம். வாருங்கள் குர்ஆன் ஹதீஸை குறித்து பேசி, மார்க்கத்தை குறித்து பேசி தன்னுடைய ஈமானை அதிகரித்துக் கொள்ளலாம் என்று முஆஸ் பின் ஜபல் அவர்கள் சொல்வார்கள்.